ஸ்ரீ குருபியோ நமஹ. குரு கட்டாட்சம் பரிபூரணம். ஒவ்வொரு சதுர்த்திக்கும் தெய்வத்தின் குரலில் இருக்கிற விநாயகர் சம்பந்தமான விஷயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த விதத்தில் தெய்வத்தின் குரல் 4ஆம் பகுதி. சமீப காலமாக சம்பவத்தில் புராண நிரூபணம். அப்படி சொல்வது நிஜந்தானா என்று நிரூபிக்கிறதாக சமீபத்தில் ஒன்று நடந்தது. ராமேஸ்வரத்தில் சங்கர மண்டபம் கட்டி கொண்டிருந்தோம். அதில் பிரதிஷ்டை செய்ய வேண்ட ஆச்சாரியால் பிம்பத்தை லாரியில் எடுத்துக்கொண்டு போயிற்று. ஜெய்ப்பூரிலிருந்து சலவைக்கல் தருவித்து காஞ்சிபுரத்தில் ஆச்சாரியாளுக்கும் அவருடைய 4 சிஷ்யர்களுக்கும் பெருசு பெருசாக பிம்பம் பண்ணி அங்கேயிருந்து ராமேஸ்வரத்துக்கு லாரியில் எடுத்துக்கொண்டு போயிற்று. அப்போது வழியில் சரியாக இந்த அச்சிறுப்பாக்கத்திலேயே லாரி பிரேக் டவுன் ஆகி நின்றுவிட்டது. அப்புறம் பிள்ளையாருக்கு 108 தேங்காய் உடைத்துவிட்டே லாரியை பழுது பார்த்து கிளப்பிற்று. அதற்கு பிற்பாடு எந்த விக்னமும் இல்லாமல் கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை எல்லாம் ஜாம் என்று நடந்தது. இந்த விக்னமும் கூட அனுக்கிரகம் என்றுதான் எனக்கு தோன்றிற்று. தாம் கைலாச சங்கரனேதான் என்று நமக்கு உறுதிப்படுத்துவதற்காகவே நம்முடைய சங்கர பகவத் பாதால் இங்கே தம்முடைய நவீன கால ரத அச்சான லாரி ஆக்சீலை முறித்து கொண்டிருக்கிறார் என்று தோன்றிற்று. ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.